ஹாய், இன்னைக்கு டே 11ல மாங்கா டிசைன்ஸ் பார்க்க போகிறோம். மாங்கா டிசைன்ஸில் பார்டர்ஸ் எப்படி போகிறது, உள்ளே எப்படி ஃபீலிங்ஸ் கொடுக்குறதுன்னு நம்ம இந்த கிளாஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. இந்த ஸ்ட்ரைட் லைன் எதுக்குன்னா ஹாஃப் இப்படி வரையுதுன்ட்டு. ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் கவர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து அது அப்படியே ஒரு ஸ்க்ரோல் போட்டு இங்கேருந்து ஜாயின் பண்ணுறோம். ஹாஃப் மாங்கா இது வந்து அவுட்லைன் வரைகிறதுக்கு. இதில் நம்ம ஏன் ஃபஸ்ட் எல்லாத்தையும் ஹாஃபாக போகிறோம்னா, ஃபஸ்ட் பார்ட் கரெக்டாக வந்தால் தான் நம்மளால் ஃபுல்லாக போட முடியும். இதில் தேர்ட் ஒன். இப்போ 2 மாங்காய் வரைய போகிறோம். ஃபுல் மாங்காய். நம்ம எஸ் போடுறோம் இல்லையா, அதை லைட்டாக பெண்ட் பண்ணி கொண்டு வந்து நம்ம வந்து இப்படி ஜாயின் பண்ணுறோம். இந்த மாங்காய் வந்து லெஃப்ட் சைட் பார்த்துருக்கு, நம்ம ரைட் சைட் மாங்காய் வரையலாம். ரைட் சைட் பார்த்த மாதிரி சேம் அதே மாதிரி எஸ் மாதிரி கொண்டு வந்து லைட்டாக ஸ்க்வல், அதே மாதிரி ஒரு ஹாஃப் கவ் ஃபுல் கவ் இருக்குல்ல, அது இன்னொரு சைடு மாங்காய். இப்போது சைட் பை சைடு எப்படி நம்ம ஷேப் கொண்டு வரதுன்னு பார்த்துட்டோம். அடுத்தது க்ராஸ் லைன், ஒரு ஸ்லாண்டிங் லைன் போட்டுக்கலாம். அதில் லைன். தென் இதில் ஹாஃப் மாங்காய் போட்டு அதில் ஃபில்லிங்ஸ் பார்க்கலாம். நான் ஸ்ட்ரைட் லைன் போட்டேன். இதில் மாங்காய் நம்ம ஃபில்லிங்ஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் பெருசாகவே வரைஞ்சிக்கலாம். இதில் ஹாஃப் போட்டோமா, இனி ஃபுல் மாங்காய் எப்படி போகிறது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. 6th ஒன் ஃபுல் மாங்காய். ஓகேவா, நான் ஃபுல் மாங்காய் போட்டிருக்கேன். இது போகிறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சென்டரில் ஒரு இன்வெசிபிள் லைன் போட்டு அதில் ஹாஃபாக வரைஞ்சி கனெக்ட் பண்ணணும். ஓகேவா, இதில் நான் ஃபில்லிங்ஸ் கொடுக்குறேன். இதில் நான் செக்ஸ் ஃபில்லிங்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா நான் அவுட்லைன் வந்து டார்க்காக கொடுத்துருக்கேன். ஸோ நான் உள்ளே வந்து லைட்டாக கொடுக்குறேன். நம்ம இங்கே வெளியே வந்து டார்க்காக கொடுத்துருக்கோம், அவுட்லைன் டார்க்காக கொடுத்தோம் அப்படின்னா உள்ளே நம்ம இந்த மாதிரி லைட்டான டிசைன்ஸ் கொடுத்தா கரெக்டாக இருக்கும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம 7th ஒன் பார்க்கலாம்.
குட்டி குட்டி ஹம்ஸ் போட்டு இதில் நான் வந்து ஒரு பேசிக் லீவ்ஸ் கொண்டு வரேன். இங்கே பாருங்கள், நான் அவுட்லைன் மாங்காய் டிசைனை பொறுத்த வரைக்கும் நம்ம அவுட்லைன் வந்து டார்க்காக கொடுத்தா மட்டும்தான் மாங்காய் டிசைன்ஸ் அழகாக காட்டும். நம்ம 8th ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ 11 பார்க்கலாம்.
டே 11 மாங்காய் டிசைன்ஸில் இன்றைக்கி 12 டிசைன்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஃபுல்லாமே நம்ம இதில் எல்லாமே ரொம்ப பேசிக்கான டிசைன்ஸ் தான் பார்த்துருக்கோம். மாங்காயோட அவுட்லைன்ஸ், அதோட ஷேப் வந்து எப்படி கரெக்டாக கொண்டு வருது, இதுக்குள்ளே இருக்க ஃபில்லிங்ஸ், இதெல்லாம் தான் பார்த்துருக்கோம். இது வந்து பேசிக் லெவல். உங்களுக்கு இன்னும் அட்வான்ஸ்டாக எனக்கு சொல்லிக் கொடுக்கணும், இல்லை நீங்கள் பார்த்த டிசைன்ஸ் உங்களுக்கு ஏதாவது வரலை, நான் இது எனக்கு சொல்லிக் கொடுங்கனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு அதை தனியாக ஒரு வீடியோவாக உங்களுக்கு எடுத்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.